வணக்கம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை. என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் இருங்க, வழிபாடு செய்யுங்க. தயவு செய்து ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, சேலை எல்லாம் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இன்னைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் இருக்கு. எப்படி இருக்கு? நேத்தும் இன்னைக்கும், அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான். சில ராசிகளுக்கு மாறுபடும். அதை மட்டும் நாங்க சொல்லிடுவோம், பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாளைக்கு, அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, அதுக்காக 2 மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். ஓம் ஓம் அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. 2 மந்திரமும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும். திருஷ்டியை குறைக்கும். மொத்தத்தில் 2 நாட்களும் நல்ல நாட்கள். அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமைக்கு 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கட்கிழமைக்கு 1, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. தயவு செய்து படிங்க. ராத்திரி நேரத்தில் ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. 6:30 மணிக்கு அப்புறம் தயவு செய்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அலட்டல், தேவையற்ற பேச்சு, கர்வம், ஆணவெல்லாம் அதிகமாக இருக்கு. பொறுமையாக இருக்கணும். தயவு செய்து மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் சதுரகிரியே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. 3 மந்திரங்களும் ஓடணும். நிதானம், பொறுமை 2 நாட்களும் எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 வடக்கு வெள்ளை, திங்கட்கிழமைக்கு 2 மேற்கு சிவப்பு. இந்த 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெய்யோன் வெண்முரசு பகுதியில் புஸ்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நிதானமாக இருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சில மந்திரங்கள் மனசுல ஓடணும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி. 2 மந்திரங்களும் ஓடணும். ஆமா. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். தயவு செய்து வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி, உயர்வு, நல்லது. இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதும் நல்லது. ஓம் ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். 2 நாட்களும் சூப்பர். அவ்வளவுதான். அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமைக்கு 3, 4 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. திங்கட்கிழமைக்கு 1, 2 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. தயவு செய்து படிங்க. ராத்திரி நேரத்தில் ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. 6:30 மணிக்கு அப்புறம் தயவு செய்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். மகம் பூரம் உத்தரம் 1 3 நட்சத்திரத்துக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் 2 நாட்களும் அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாகிரதை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி. 2 மந்திரங்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும். நிதானம். இந்த 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெய்யோன் வெண்முரசு பகுதியில் புஸ்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில்
தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நிதானமாக இருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க. நல்லது. கன்னி ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்கு. நாளையிலிருந்து சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. இன்னைக்கு நாள் சூப்பர். உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மனுக்கு கோயிலில் தீபம் போட்டுறது நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. நேயர்களே, இன்னைக்கு அமாவாசை. குலதெய்வ வழிபாடு முக்கியம். ராத்திரியில் அபிராமி அந்தாதி படிக்கிறது முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 101 பாட்டு படிங்க, நல்லது. நேயர்களே, நேற்றும் இன்னைக்கும் 2 நாளும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி பலன் தான் இருக்கு. எனவே அதை பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். துலா ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். வாழ்க்கை வளமாகும். ஜெயிக்கிறீங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. திருஷ்டி இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். வைத்தறிச்சல். மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் சாமுண்டியே போற்றி, சாமுண்டியே போற்றி, சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி. சக்கரம்னா சுதர்சனம், சாரங்கம்னா வில்லு. அனுகூலமான எண் 3, 6. 2 நாட்களும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் 3, 6. வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பாலகுமாரோடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. படிச்சு பாருங்க, நல்லது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கு கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஆமாம், அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி அம்மன் கோயிலில் சொல்லுங்க. அபிராமி அந்தாதிங்கிறது அம்மனுக்கான 101 பாட்டு இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சிறப்பா இல்லை. அவசரம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமா இருக்கு. பதட்டம் அதிகமா இருக்கு. நிதானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா 2 நாட்களும் நல்லா இல்லை. மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஓம் இறை ஒளியே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் ஞாயிறு 1 வடக்கு வெள்ளை, திங்கள் 7 மேற்கு பச்சை. இந்த 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெய்யோன் வெண்முரசு பகுதியில் புஸ்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நிதானமாக இருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். கோபம் அதிகமாக வருது 2 நாட்களும். ஆமாம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். நிலாவுக்கும் தீபம் காட்டணும். சார் அமாவாசை சார் திங்கக்கிழமை மேற்கு திசையில் தீபம் காட்டணும். நிதானம். சில மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சீதளனே போற்றி, சீதளனே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. சீதளன்னா நிலா. அனுகூலமான எண் ஞாயிறு 7 மேற்கு சிவப்பு, திங்கள் 5 வடக்கு வெள்ளை. இந்த 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெய்யோன் வெண்முரசு பகுதியில் புஸ்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நிதானமாக இருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க. நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக 2 நாட்களும் இல்லை. ஞாயிறும் இல்லை, திங்களும் இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். பொறுமை முக்கியம். வீம்பு வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க. முக்கிய முடிவு வேண்டாம். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சோமநாதரே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சோமேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நிதானம், பொறுமை, கவனம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும் 2 நாளும். அனுகூலமான எண் ஞாயிறு 7 தெற்கு வெள்ளை, திங்கள் 6 வடக்கு பச்சை. இந்த 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெய்யோன் வெண்முரசு பகுதியில் புஸ்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில்
தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நிதானமாக இருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க. நல்லது. கும்பராசிகார நேயர்களை 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயித்தே தீரும். நல்ல நாள். திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் ஞாயிறு 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திங்கள் 7, 9 வடக்கு மேற்கு பச்சை சிவப்பு. பாலகுமாரோடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. படிச்சு பாருங்க. நல்லது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கு கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஆமாம், அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி அம்மன் கோயிலில் சொல்லுங்க. அபிராமி அந்தாதிங்கிறது அம்மனுக்கான 101 பாட்டு இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. மீனராசிகார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். நல்ல முன்னேற்றம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, நல்லா இருக்கும். கலக்குங்க. திருஷ்டி இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். வைத்தறிச்சல் பெரிய பிரச்சனை இந்த காலத்தில். எனவே வழிபாடு முக்கியம். சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் காக புஜண்டரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, காசியபரே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் ஞாயிறு 3, 6 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். திங்கள் 1, 2 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். பாலகுமாரோடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. படிச்சு பாருங்க. நல்லது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கு கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஆமாம், அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி அம்மன் கோயிலில் சொல்லுங்க. அபிராமி அந்தாதிங்கிறது அம்மனுக்கான 101 பாட்டு இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க.